ஹலோ கைஸ், இந்த வீடியோ நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோப்ளாக்ஸ் பங்க் ஷாட் பார்ட் 2. நான் பார்ட் 1லேயே சொல்லியிருந்தேன், நாங்கள் இந்த கேம் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் விளாண்டோம். சொன்னால பார்ட் 1லேயே சொல்லியிருந்தேன். அதாவது அந்த என் ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த ஸ்க்ரீன் வந்து ரொம்ப ஆடிட்டுருக்கு, அதனால் அவனுக்கு கிளிச்சாக இருக்குது. சொன்னால எங்களால் ரொம்ப நேரம் சொல்லிட்டு இருந்தான். இப்போ ஏன்ட்டேன்னா நான் வந்து அந்த இது கட் பண்ணி விட்டு யார் ஷூட் பண்ணலான்னு யோசித்தேன். சரி, பக்கத்தில் இருக்க சும்மா தான் இருக்கேன், அவனை போட்டு தள்ளி அப்படின்னு சொல்லிட்டு அவனை சும்மா ஷூட் பண்ணேன். அவனுக்கு அப்படியே ரெண்டு லைஃப் போயிடுச்சு. அப்புறம் டேய் இப்போ யார் ரிட்டர்ன்றா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கரெக்டாக அரவிந்த், என்னோடய ஃப்ரெண்டோட ரிட்டர்ன், அதாவது அவன் பேர் அரவிந்த், அவனோட ரிட்டர்ன். சொன்னால் என்னடா பண்ண போகிற அப்படின்னு யோசித்தேன். அவன் என்கிட்ட சொன்னான், ஏய் நானே ஏற்கனவே கிளிச்சில் இருக்கேன்டா, நீ வேறு நானே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான். சரிடா இப்போ நீ என்ன தான் பண்ண போகிறேன்னு சொன்னேன். கேட்டுக்கிட்டு தான் நல்லா பேசிக்கிட்டு இருந்தேன். நடுவில் டக்குன்னு வெளில போயிட்டாங்க, என்னமோ கிளிச்சுன்னு சொன்னான். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மறுபடியும் வெளில வந்துட்டு மறுபடியும் உள்ளே வந்து நாங்கள் வேற ஒரு கேம், அதே கேம் தான், வேற ஒரு மேட்ச் விளாட ஆரம்பித்தோம். இந்த மேட்ச்சில் வந்து நானும் அரவிந்தும் மட்டும்தான் இருந்தோம். ஸோ அதனால் சரிடா இந்த மேட்சால் நல்லா விளாடுவோண்டா அப்படின்னு சொன்னேன். அதை அவன் என்கிட்ட சொன்னான், ஏய் நானே இருக்கேன்னா கிளிச்சில் இருக்கடா, சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். மறுபடியும் கிளிச்சாடா அப்படின்னு கேட்டேன். ஆமாண்டா என்னன்னு தெரில, போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். சரிடா எனக்கும் தாண்டா லைட்டாக ஷேக் ஆகுது அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் என்கிட்ட. சரி அதுக்கட்டியும் வந்து மேட்சே ஆரம்பிச்சிருச்சு. 2 ஃபேக் 5 ஒரிஜினல் நினைக்கிறேன். அப்புறம் செக் பண்ணிட்டு இருந்தபோது எனக்கு நம்ம கிளிச் ஆகிடுச்சு. என்னடா இது இப்படியே தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி மறுபடியும் இன்னும் நான் மேட்ச் போனோம். இந்த மேட்ச்சில் என்ன நடந்தாலும் வெளில வருது இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் என்கிட்ட. சரி இந்த மேட்ச் கொஞ்சமாச்சும் ஒழுங்காக போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்காட்டி ஸ்டார்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து டேய் இந்த மேட்சாவது நம்ம ஒழுங்காக விளாடணும்டா அவன்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் நான். சரின்னு சொல்லிட்டு அவனு சொன்னான். அப்புறம் மேட்ச் ரவுண்ட் 1 ஸ்டார்ட் ஆச்சு. ஃபஸ்ட்டே எனக்கு வந்து மெடிசன் தந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு பொறுத்து பார்த்தா இன்னொன்று மெடிசன் தந்தாங்க. அப்புறம் ஒரு பைனாகுலர். சரி நல்லா தான் இருக்காங்க. அவனுக்கு வந்து ஒரு மெடிசன், 2 ஜூஸ் கேன். இந்த ஜூஸ் கேன் என்ன ஆகுனா அதை குடித்தா ஒரு வாட்டி அந்த புல்லட் எடுத்து வெளில தூக்கி போடலாம். ஆக்சுவலாக அது வந்து யூஸ்ஃபுல் தான். பட் ஆனால் சரின்னு சொல்லிட்டு இப்போ அரவிந்தோட ரிட்டர்ன் வந்துச்சு. அவன் என்னென்னா ஏன் மேலே என்னன்னு திருப்பிட்டு ஏன் சைடு திருப்பிட்டான். நான் கூட பயத்தில் இருந்தேன், நினச்ச மாதிரி சுட்டுருச்சு. நான் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு லைஃப் போயிடுச்சு. நான் ஏன் சொன்னேன், எனக்கு ஒரு லைஃப் போனதுனால நான் வந்து என்னோட ரிட்டர்ன் வந்துச்சு. அப்போ என் டர்னில் அந்த ட்ரிங்க் எடுத்து குடித்தேன். சொன்னாலே எனக்கு வந்து ஹெல்த்தியாகிடுச்சு. இப்போ பார்ட் 3 வந்து இன்றைக்கே வந்துடுது கைஸ், மறக்காமல் பாருங்கள். ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை.